திருமணம் எப்படி செய்யணும்? வலிமா விருந்தவர் பெண் வீட்டுதார கொடுக்கணுமா இல்ல ஆண் வீட்டுதார கொடுக்கணுமா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கூட கொடுக்கலாம்? அடுத்து பெண்கள் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி, திருமணம் என்பது நபியுடைய அடிப்படையில எப்படி செய்வது? திருமணத்தினுடைய வலிமா விருந்து ஆண் தான் கொடுக்கணுமா அல்லது பெண் கொடுக்கணுமா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. இது ஒரு தேவையான இன்னைக்கு நடப்புல உள்ள கேள்விதான். திருமணத்தை பொறுத்தவரை எல்லா சமுதாய மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை ஒரு புனிதமான நிகழ்வு, சந்தோஷமான நிகழ்வு மட்டும் பாக்குறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு சொல்லிட்டா சொந்த பந்தம்லாம் வந்துருவாங்கல்லங்க, எல்லாரும் இருக்கோம், இதுக்காக என்ன செஞ்சிடலாம், எல்லாத்துக்கும் தோதா கல்யாணத்தை வைக்கலாம்னு பாக்குறாங்க. சரி, ஆனா இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை புனிதம்னு மட்டும் சொல்லல, ஒரு வணக்கம்னு சொல்லி காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்கே, நான் திருமணம் முடிக்கிறேன், ஃபமன் ரகிப அன் சுன்னதி, என்னுடைய இந்த திருமணம் என்கிற வழிமுறையை எவன் ஒருவன் மீறுகிறானோ அல்லது வேண்டாம் என்று சொல்கிறானோ, அப்படி வேண்டாம் என்று சொல்பவன் ஃபலைஸ மின்னி, அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது, முஸ்லிமே கிடையாதுன்ட்டாங்க. யாராவது துறவரம் போறேன், நான் முனிவரா போயிடுறேன், சித்தரா போயிடுறேன்னு சும்மா பேசுறான்னு வச்சுங்க, இஸ்லாத்துல ராய்க்குள்ளான்னு அர்த்தம். இஸ்லாத்துல துறவரம் இருக்கா? கன்னியாஸ்திரி மொழி இஸ்லாத்துல இருக்கா? ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு அவரோடு கிடையாது. அப்ப திருமணம் என்பது யாருடைய வழிமுறை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துன்னு ரசூலா சொல்லிட்டாங்க. சுன்னத்துன்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து எத்தனை ரக்காத்துமா? எனக்கு ரெண்டு வேணாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரக்காயத்தைல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத் இருக்கு இல்லையா, கைரும் மின துன்யா, அது உலகத்தை விடவும் சிறந்தது, வமா ஃபீஹா, உலகத்துல உள்ள எல்லாத்தை விடவும் சிறந்தது. எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து. 2 ரக்காத்துக்கு எவ்வளவு பவர்னா, நான் 6 ரக்காத்து முன் சுன்னத் தொழுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கிளம்புறான்னு வச்சுக்கல, ஆமான்னு சொல்லுவோமா இல்லைன்னு சொல்லுவோமா? ஏன் நல்லது தானே, ஏன் இல்லைன்னு சொல்றோம்? சுன்னத். சுன்னத்துல யார் சொன்ன மாதிரி செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கல்யாணம் என்பது சுன்னத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அப்படித்தான் பயிற்சி வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சுன்னத்தாக திருமணத்தை ஒரு மனிதன் எப்பொழுது நடத்திய நன்மைக்கு ஆளாகுவான் என்று சொன்னால், மார்க்கம் சொன்ன அந்த வரம்புக்கு உள்ள நின்று முடிக்கணும். அந்த பவுண்டரியில இருக்கு இல்லையா, அந்த கோட்டை தாண்டவே கூடாது. தாண்டக்கூடாதுன்னா எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் குறித்து எப்படி நமக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு வாயாலையும் சொல்லி தந்திருக்கிறாங்க, செயலால செய்தும் காட்டி இருக்கிறாங்க. திருமணத்தை பொறுத்தவரை செலவுன்னு எடுத்து பார்த்தா 2 தாங்க. ஒண்ணு என்னது? மகர் செலவு, 2வது வலிமா விருந்து. மகருக்கு தெளிவா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான். சூரா நிசா 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வாத்துன் நிசா, ஆண்களே நீங்கள் பெண்களுக்கு கொடுங்கள், சதுகாத்திகின்ன, அவர்களுடைய மகர் தொகைகளை கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? நெஹ்லத்தன், கட்டாயமா கொடுங்கன்னு சொல்றான். விரும்பினா கொடுங்கன்னா சொல்லி காட்டுறான், இல்ல வேண்டாம் வெறுப்பா கொடுங்க, நினைச்சா கொடுங்க நினைச்சா விட்டுருங்க, இப்படி சொல்லல. நிகழத்தன்ன அரபியில என்ன அர்த்தம் தெரியுமா? அவசியம் கொடுத்தாங்க. அப்ப மகர் கொடுப்பது யாருடைய கடமை? ஆண். 2வது சிலர் என்னங்க சொன்னோம், மகர் கொடுப்பது ஆணுடைய கடமை. இன்னொரு பாக்கி இருக்கு, அது வலிமா. வலிமாவை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற சஹாபி, அந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள், அவுலிம், நீங்க வலிமா போடுங்க. நீங்கன்னா யாரு? கணவன், அதாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து சொல்றாங்க, நீங்க வலிமா கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணம் செய்திருக்கிறாங்க, செய்து வச்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் யார் வலிமா கொடுத்தது? அவங்க தான் கொடுத்தாங்க. அப்போ வலிமா என்பது முழுக்க முழுக்க யாருடைய பொறுப்பு, யாருடைய தலையில் சுமத்தப்பட்ட காரியம் என்று சொன்னால், மாப்பிள்ளையினுடைய தலையிலும் மாப்பிள்ளையின் வீட்டார் தலையிலும் சுமத்தப்பட்ட காரியம். ஆனா இது இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, கடந்த காலத்துல இருந்து கொஞ்சம் டோஸ் இறங்கி இருக்கு. கல்யாண விஷயத்துல நம்ம சமுதாயம் 50 மார்க் வாங்கிட்டாங்க, இன்னும் 50 மார்க் வாங்கணும்ன்றதா நம்ம நோக்கம். 50 மார்க்னா எப்படி சொல்றேன், முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எல்லா செலவையும் பெண் வீட்டு தலையில கட்டி விட்டுருவாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, 5 பிள்ளையை பெற்றுட்டா அரசன் கூட ஆண்டியா போயிடுவான். ஆனா அந்த வரதட்சணை கல்யாணம் பண்றாங்கன்னா 5 பிள்ளையா பக்க வேணாம், ஒரு பிள்ளைய பெற்றா போதும், இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுருவான். இந்த மாதிரி நடப்பு போய் கொண்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய எப்படி சொசைட்டி சமுதாயம் மாறிடுச்சுன்னு சொன்னா, பெண் வீட்டு தலையில கட்டுறது கிடையாது, 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். இது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு.
ஏன்னா வெளியில கேட்கிறவங்கள்ட்ட தௌஹீது கல்யாணம்னு சொல்லணும். தௌஹீது கல்யாணம் சொன்னாதான் இந்த மாதிரி பயானுக்கு வர்றவங்க வருவாங்க. தௌஹீது கல்யாணம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஐயோ அம்மாடி வரமாட்டோமா அப்படின்வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தௌஹீது கல்யாணம் ஒரு ட்ரேட்மார்க்கா போயிடுச்சு. எப்படி இந்த பொருளை கேட்கும் போது இது வெளிநாட்டு போனு அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு போனா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு கல்யாணம் சொன்னா தௌஹீது கல்யாணம் பரவாயில்ல, தௌஹீதா கரெக்டா இருக்கும்பா, இங்க அனாச்சாரம் நடக்காது, பாத்தியாபிதெல்லாம் இருக்காது, இந்த வாழை மரம் பந்து உருட்டுறது அரிசியை தட்டி விடுறது இந்த மாதிரி கோமாளித்தனங்கள் எல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? தௌஹீது கல்யாணம்னா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த தௌஹீதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்டா இப்பதான் முன்னேறி வந்திருக்கிறாங்க. முற்போக்கா வந்து அதாவது பெண் வீட்டுக்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன்ல, நான் வாங்கல ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஷேர் பண்றீங்க? பெண்ணை பத்தவர் சொல்றாராம், எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடாம நான் வேற யாருக்கு போட போறேன், இதெல்லாம் ஒரு காரணமா? அல்லாஹ் ரசூல் பெருசா இல்ல உங்களுடைய ஆசை பெருசான்னு கேட்டா கண்ணை முடிக்கிட்டு அல்லாஹ் ரசூல் சொல்ல வேண்டிய ஒரு முஸ்லீமு, சொல்ல கடமைப்பட்ட முஸ்லீமு இப்படியா உட்கார்ந்து சட்டம் பேசி கொண்டிருப்பது? ஒரு பிள்ளைய பத்துட்ட, ரெண்டு பிள்ளைய பத்துட்ட, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதனால வலிமா என்பது முழுக்க முழுக்க ஆண் தலையில் தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுங்க. இன்னைக்கு இப்போ வந்து புதுசா லேட்டஸ்ட் வலிமா ஒண்ணு இருக்கு, கேட்காட்டால் அதையும் சேர்த்து சொல்றேன். என்ன வலிமான்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிடுறாங்க. சென்னையிலேயோ ஆந்திராலேயோ பம்பாயிலேயோ கல்யாணம் பண்ணி விடுறாங்க. கல்யாணத்தை பண்ணிட்டு இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிச்சாச்சு. சென்னைக்கு எல்லாரும் போக முடியுமா? அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்குள்ள போகும்போது ஆயிரும். இப்ப என்ன செய்யறாங்க? எல்லாத்துக்கும் கொடுக்காட்டி கௌரவ பிரச்சனை ஆயிரும். அதாவது கொடுத்த மாதிரி இருக்கணும், கொடுக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க? கல்யாணத்தை சிம்பிளா முடிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400-500 பேரை கூப்பிட்டு நல்லா கமகமன் சாப்பாடை போட்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமை விட்டுறாங்க. செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி புதன்கிழமையை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து பொண்ணு மாப்பிள்ளை கூட அழைச்சிட்டு வந்துடுறது. அழைச்சிட்டு வந்து என்ன செய்யறாங்க? அது கல்யாணம், இது வலிமா. இது என்னது? இது சென்னை வேற மெட்ராஸ் வரையா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. சென்னை மெட்ராஸ்னாலும் ஒண்ணுதானம்மா? இது என்ன புது விளக்கமாக இருக்குது? இது இந்த ட்ரெண்டை யார் பழக்கி விட்டான்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத ஒரு காரியத்தை செய்யறது நமக்கு வேணா கேலிங்கமா வேடிக்கையா இருக்கலாம், கேட்கறதுக்கு தமாசா இருக்கலாம். ரொம்ப கொடுமையான செய்தி இது. கல்யாணம்னு தனியா வச்சுக்கிட்டு வலிமான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நம்ம வந்து வச்சோம்னு சொன்னா என்னது இது? ரசூலுல்லாஹ் அப்படி வலிமான பிரிச்சு அப்படி அக்கா சுக்கு சுக்காவை வச்சாங்க. ஒரு கல்யாணத்தை வைக்கிறாங்க, அந்த இடத்துல வலிமா வைக்கிறாங்க, முடிச்சுட்டாங்க, திருமண க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அதை விட்டு அங்க வந்து பெண் வீடு வச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுல கேட்டக்கூடாதுல, நீங்க கொடுக்கல என்ன கஞ்ச பயிரா, நீ பையனுக்காக செலவழிக்க மாட்டியா, இப்படி கேட்டக்கூடாதுன்றதுக்காக 3வது நாள் அங்கிருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திருப்பி விடுவது என்பது கண்டிப்பாக மார்க்கத்தில் ரொம்ப மோசமான காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கோபரூபமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதாவது அவர்கள் நிபந்தனைகளை இடுகிறார்கள். எந்த அளவுக்கு? ஒயின்கான மேட்ட ஷர்த்தன், 100 நிபந்தனைகள், 100 சட்டம் போடுறான். 100 சட்டமுமே லைஸஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துல இல்லாத சட்டமாக இருந்தது என்றால் 1 இல்ல 2 இல்ல, அது 100 இருந்தாலும் சரி, ஃபஹுவ பாத்தில், எல்லாமே வீணா போனதுதான், எல்லாமே தப்பு தான். ரசூலுல்லாஹ் சொல்றதை நிக்குமான்னு நான் கேட்கிறேன். நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கத்தை இழுக்கிறதா, மார்க்கத்தை இழுப்புக்கு நம்ம போவதா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அடிப்படையில் வலிமா என்பது முழுக்க முழுக்க கணவன் வீட்டுல அந்த மணமகனுடைய தலையில தான் சுமத்தப்பட்டிருக்கிறதே ஒழிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து வலிமா கொடுப்பதோ ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல அந்த முறையோ அல்லது பெண் வீட்டு தலையில மொத்தமாக கட்டி விடுவதோ கண்டிப்பாக அது வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அப்படி யாராவது இந்த 2 முறையில எதையாவது செய்தார்களே ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து தப்பிக்க முடியாது. பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் நிறைய செலவழிக்க முடியலன்னு அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் பொண்ணை கட்டி கொடுத்த இப்படி போட்டேனே கொலையா கொள்றாங்க அப்படின்னு வயிறறிஞ்சு துவா செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, நடக்குதுல. கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க அம்மா கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, கிடைச்சா இன்சா வாங்கின்ற மாதிரி கல்யாணம் பண்றது குத்தமா? பிள்ளைக்கு ஒரு என்ன பாவம் பண்ணாரு? நீ அதை கூடு இதை கூடு அப்படி கொண்டு வா அப்படி கொண்டு வான்னு எல்லாத்தையும் கல்யாணத்திலேயே சம்பாதிக்க பாக்குறாங்க. இது என்ன இந்த எச்சகா புத்தி? ஆம்பளைக்கு வந்து அதாவது ஆணுக்கு புருஷ லட்சணம் என்னன்னு சொன்னா சம்பாத்தியம் தான். சம்பாதிக்காத வெட்டி பயலுக்கு பொண்ணை கொடுப்போமா? அப்ப சம்பாதிக்கிறான், கரெக்டா தான் இருக்காரு, இருந்தாலும் என்ன செய்யறாரு? வேணும் வேணும் நபிசு பறக்குது, இன்னும் வாங்கு, எதுக்கு நீ வந்து 50 பவுன் மட்டும் கேட்கிற? மூத்த பிள்ளைக்கு 100 பவுன் போட்டாங்க, போ திருப்பி போய் வாங்கிட்டு வா. இது என்ன இந்த புத்தின்னு நான் கேட்கிறேன்.
இப்படி நம்ம கேட்டோம் என்று சொன்னால் ஊர் உலகத்துல வேணா தப்பிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், இத்தகி தாவத்தல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனின் துவாவை நீங்க பயந்துக்குங்க. ஏன் பயந்துக்கணும்? ஃபைன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த துவாவுக்கு அல்லாஹ்வுக்கு நடுவுல எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒண்ணும் கிடையாது. வயிறிலிருந்து யாரெல்லாம் என்னை இப்படி வந்து பக்கீர் சாவா பள்ளியாசலாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்க. பள்ளியில நீங்க கோயில்ல பார்க்க முடியாது, சர்ச்சில் பார்க்க முடியாது, பள்ளியில பார்க்கலாம். பள்ளியாசல்ல ஜிப்பாவோட தொப்பியோட 65 வயசாளி ஒருத்தர் எஞ்சி நிற்கிறாரு. சலாம் கொடுத்த முன்னாடி, பாவா குமர்காரியும் பாவா கொடுத்து உதவி செய்யும் பாவா, ஒரு ஓலையோட ஒரு லெட்டர் பேடோட என்ன கையில வச்சுட்டு இருக்காரு? மருத்துவ உதவியா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, கைக்கூலி கேட்கிறாங்க, கொடுத்து அனுப்புங்க. ஊர்ல இருந்து கடிதம். ஊர்ல உள்ள ஜமாத்தார்கள் என்ன செய்யணும்? இப்படிலாம் போகக்கூடாதுப்பா, மார்க்கத்துல தப்பு, ஓலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வரட்சணை எல்லாம் கட்டி கொடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கொடுத்து அனுப்புகிறார்கள். எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் மார்க்கத்துல கூடாது. அப்படி நாம செய்தோமே ஆனால், வலிமா ஆண் கொடுப்பதை தவிர பெண் தலையில் கட்டினால் அல்லது பெண்ணும் நானும் சேர்ந்து செய்கிறேன் என்று சொன்னாலும் கூட கண்டிப்பா அல்லாஹ்வினுடைய தண்டனையிலும் தப்பிக்க முடியாது என்பதை அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதிலா சொல்லிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.